கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 உங்களாம் தெரியும், இந்த தொகுதி மறுவரையை மீண்டும் தற்போது ஒரு புதிய புயலை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூட எங்க தமிழ் மக்களுடைய தென்னிந்திய மாநிலோட உணர்வோட நீங்க மோதி பார்க்காதீங்க, சீண்டி பார்க்காதீங்கிற மாதிரி ஒரு கருத்தை கூட ஒரு ஆக்ரோஷமான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. எச்சரிக்கிறோம். ஆமா. முக்கியமா பார்த்தோம்னா நாளை தினம் நாடாளுமன்றத்துல பார்த்தோம்னா இது சம்பந்தமான ஒரு மசோதா பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% கொடுக்க போற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதுவரை எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. புதிதாக வந்த டிவிகே விஜய் அவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைலாம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு எந்த அளவிலான தொகுதி இருக்கோ அதே கொண்டு வரணும், அதனுடைய அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையானது இருக்கின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது படித்த பிள்ளைய தண்டிக்கிற மாதிரி. நல்லா படித்த பிள்ளைய ஒரு பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க, பாராட்டுவாங்க, பரிசு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுத்தா போ மைதானத்தை சுற்றி முட்டி போட்டு நடந்து வான்னு சொன்னால் எப்படியோ அதுபோல தான் இந்த செயல். முதல்ல இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கணும். என்னன்னா, தொகுதியை 33% பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இடதுசாரிகளும் நாடெங்கும் இருக்கக்கூடிய பெண்கள் இயக்கங்களும் போராடி அதை கோரிக்கையாக்கி அதை நிறைவேற்றணும்னு கொண்டு போயாச்சு. கொண்டு போனால் தொடர்ந்து பாஜக எதிர்த்துட்டு வந்த கட்சி இதை. காங்கிரஸ் ஆட்சி காலம் முழுக்க இதை அவங்க எதிர்த்துக்கிட்டே வந்தாங்க. ஒரு பக்கம் ஒரு சில கட்சிகள் இதில் முறையான இடஒதுக்கீடு அமல்படுத்தணும்னு எதிர்த்தாங்க. அது முற்போக்கான ஒரு மாற்றத்தை கோரினது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்த கட்சி தான் இன்னைக்கு இந்த பாஜக. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 33% பெண்களுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள இடம் கொடுக்கணும், அதுக்காக ஆண்கள் இடத்த குறைக்க முடியாது, அதனால என்ன செய்வோம்னா 33% கூட்டிடுவோம். கூட்டி இப்போ 534 சீட்டாக இருக்கிறத ஒரு 850 சீட்டாக மாற்றிடுவோன்ற. சரி, 850 சீட்டாக மாற்றுங்க, மாற்றுறதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் தொகை தான் அளவுகோல். 2011 ஒன்றிய அரசு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துது. அந்த கணக்கெடுப்பின்படி நாங்கள் சீட்டை அதிகரிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு சமாச்சாரம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொல்லி, நாடெங்கும் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும்னு சொல்லி 70களுக்கு பிறகு, நாலாம் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த குடும்ப கட்டுப்பாடு விளம்பரம் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும், எல்லா பொது இடங்கள்லையும் இருக்கும், எல்லா பஸ்ஸு நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும் தமிழ்நாட்டில். இங்கே இருக்கிற இந்த திராவிட அரசுகள் சொல்கிறாங்களே, இவங்க தான் ரொம்ப முறையாக அதை பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் விளைவு என்னாச்சு அப்படின்னா, முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க, அப்புறம் நாமேன் குழந்தை நமக்கேன் குழந்தைன்ட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சாரம் கொடூரமாக போய்கிட்டு இருந்துச்சு. இங்கே வடக்க பார்த்தீங்கன்னா பெத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பிரச்சாரம் போகலை. பிரச்சாரத்துக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கின காசை வாங்கி வாயில போட்டு அவங்க பாட்டில் உட்காந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ என்ன நிலைமை வந்துருச்சுன்னா, தென் மாநிலங்களில் முழுக்க இந்த மக்கள் தொகையை குறைக்கணுன்ற பிரச்சாரம் வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்சு ஒரு 5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற 2011 கணக்கெடுப்பின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே 5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. வடக்கு அந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை, சில இடங்கள்ல கூடியிருக்கு. இப்படி அந்த பகுதிகளுடைய நிலைமை. இப்போ தொகுதி மறுசீரமைப்புன்றது என்ன ஆகுதுன்னா, இந்த மாநிலங்கள் தென் மாநிலங்கள் பூரா குறைச்சிருக்காங்க மக்கள் தொகையை. அங்கே மக்கள் தொகை குறையில, சில மாநிலங்கள்ல அப்படியே இருக்கு, சில மாநிலங்கள்ல கொஞ்சம் கூடி இருக்கு. இப்படி இருக்கக்கூடியதில் நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ இந்த 850 சீட்டை அதிகரிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, எந்த மாநிலங்கள் இவ்வளவு காலம் மக்கள் தொகையை குறைக்கணும்னு பிரச்சாரம் பண்ணி அதற்குன்னு மெனக்கிட்டு கட்டாய
கருத்தடை பண்ண குற்றச்சாட்டுகள்லாம் அங்கே உண்டு. நிறைய இன்னுமே இந்த ஜிஹெச் நர்ஸுக பண்ற வேலை, அவங்களுடைய அனுமதியே இல்லாம கூட கர்ப்பத்தடை பண்ற வேலைகள்லாம் ரொம்ப காலம் நடந்துச்சு. எத்தனை பிள்ளைன்னு கேட்குங்க, 2 பிள்ளையா மயக்க மருந்தை போட்டு கருத்தடை பண்ணி விட்டுறது. இந்த அநியாயம்லாம் நடந்து இங்கே குறைச்சது. அப்போ இவ்வளவு பண்ணியிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு இப்போ என்ன நிலைமையா இருக்குன்னா, சீட்டு குறையிற மாதிரி ஆகுது. மக்கள் தொகையை அவன் அதிகமாக இருக்கிறான், ஏன்னா அவன் எந்த வேலையும் பார்க்கல. இங்கே மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இப்போ சீட்டு எண்ணிக்கை யாருக்கு குறைய போகுதுன்னா நமக்கு தான் குறைய போகுது. தென்னிந்தியா முழுவதும், தென்னிந்தியா முழுக்க குறைய போகுது. அதே மாதிரி வட கிழக்கு இருக்குல்ல, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், அவங்களும் மக்கள் தொகையை குறைச்சிருக்காங்க. மேற்கு ஒரு சில மாநிலங்கள் அதுலேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மகாராஷ்டிரா, குஜராத் மாதிரி. ஆனால் அந்த பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்ல, அதாவது ஹிந்தி பேசுகிற மாநிலம், மக்கள் தொகை அதிகமான மாநிலம், பிஜேபி ஆளும் மாநிலம், இந்த 3 கூட்டணியும் உள்ள மாநிலங்களில் தான் இந்த கதை போகிறோம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இந்த மாதிரி மாநிலங்களில், ஹரியானா, உத்தரகாண்ட், இதில் போகிறோம். அப்போ இந்த மாநிலங்களில் இருந்து என்ன பண்ணுறாங்க, சீட்டு அதிகமாக போகுது. அதிகமாக போகுதுன்னா என்ன விகிதத்துலனா, தென் மாநிலங்களுக்கு 120 சீட்டுனா அவங்களுக்கு 180 சீட்டு இந்த ஏரியாவுக்கு மட்டும். இந்த ஏரியாவில் அந்த 180 சீட்டில் அவங்களுக்கான இன்க்ரீஸ் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்னா, மொத்தத்தில் நாடாளுமன்றத்தில் அந்த குரூப் வந்து உட்காந்துது. நம்ம குரலை எங்க எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க மொத்தமா நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது நீங்க தென்னிந்தியா வந்துட்டு முழுசா ஜெயிச்சாலுமே அந்த மெஜாரிட்டி கிட்ட கூட போக முடியாது. அவங்களுக்கு ஈஸி, அவங்களுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கும்போது, எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது 300 வச்சுக்கிட்டு 150 ஜெயிக்கிறதுக்கும் 200 வச்சுக்கிட்டு 150 ஜெயிக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். அப்போ யாருக்கு போட்டி டஃப் ஆகும்? நமக்கு. அவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு எதிர்காலம் முழுக்க நாடாளுமன்றம் தென்னிந்தியர்கள் வசமே வராது. அதுக்கு அடித்தளம் விடுவது தான் இந்த வேலை. ஆல்ரெடி அப்படித்தானே இருக்கு, அவங்க வசம் தானே இருக்கு. ஏற்கனவே அந்த கூத்து தான், ஏற்கனவே அப்படித்தான். இப்போ அதை நிரந்தரமாக உறுதி செய்கிறார். சனாதனப்படி உறுதி செய்கிறாங்க. சனாதனம்னா என்னன்னா, எதுவுமே மாறக்கூடாது, அதான் சனாதனம். சனாதனப்படி நிறுவருக்கு முயற்சி எடுக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு ஆகுறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னா, பாஜக ஒரு வழிமுறையை பின்பற்றுது. என்னன்னா, ஜனநாயகத்தை சட்டப்பூர்வமாக கொலை செய்வது. ஜனநாயகம்ன்றது என்ன? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மக்களையும் பாரபட்சம் இல்லாமல் சட்டமும் சலுகைகளும் பங்கும் போய் சேரணுன்றதுதான் ஜனநாயகம். இப்ப இந்த சட்டப்பூர்வமாகவே பாரபட்சத்தை நிறுவுறது முடிஞ்சா, சட்டப்பூர்வமாகவே அதிகாரத்தை களவாடுவது, அதான இது. ஓகே, அதிகாரத்தை சட்டப்படி களவான்றது இதுதான் இது. அப்ப சட்டப்பூர்வமாக அதிகாரத்தை களவாண்டு கையில் நிரந்தரமாக வைத்துக் கொள்வது. நிரந்தரமா வச்சு கொள்றதுக்கு என்ன அப்படின்னா, பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துறது. இந்த படித்தவன் சூதுவாதம் போனா பண்ணுனா ஐயோன்னு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பூரா படித்தவன் சூது. இதை சொல்லி கொடுக்குறவன் பூரா ஐஏஎஸ் முடித்தவன். இந்த ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் முடிச்சு ஐஏஎஸ்க்கு வந்தவன் இருக்கான்ல, பார்ப்பனிய கும்பல்கள், அது அவங்க செய்கிற வேலை, திட்டமிட்ட வேலைகள். அப்போ இதை வந்துட்டு ஏற்க முடியாது அப்படிங்கிற நம்முடைய தமிழக முதல்வருடைய குரல் எச்சரிக்கை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எச்சரிக்கையாகவும் மாறல. இப்ப நாளைய தினம் கருப்பு கொடி போராட்டம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி நிறைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பழைய திமுக நீங்க பாப்பீங்க, 50-60 எப்படி இருந்தோமோ அந்த வீரியம் மீண்டும் சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் அதை தாண்டி அவர் விடுத்திருக்கிற இந்த ரொம்ப துணிவான சவாலை, இந்த போராட்ட அறைகூவலை நான் ரொம்ப வந்துட்டு ஆதரிக்கிறேன். ஏன்னா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, தேர்தலை எதிர்கொண்டு நிற்கிற கட்சி, இந்த நெருக்கடியை பயன்படுத்தி அவங்க ஆட்சியை கூட கலைச்சி விட்டு போகலாம். இப்படியான நெருக்கடி இருந்தால் கூட நாங்கள் இந்த உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம்னு சொல்லி சவால் விடுறதும் எச்சரிக்கை விடுறதும் ஒரு முதல்வர்னுடைய ஒரு அரசியல் தைரியத்தை காட்டுது. அது மட்டும் இல்லை, இது
மாநிலங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் வேணும் அப்படின்ற அந்த குரலினுடைய வெளிப்பாடாக தான் இருந்தது. இல்ல இதுல பாஜக என்ன சொல்றாங்கன்னா, ம். முதல்வர் அவர்கள் தேவையில்லாம ஸ்டாலின் குழப்புறாரு மக்கள. இன்னும் அதுக்கான சாத்தியமே வரல. அதுக்குள்ள ஏன் நீங்க இந்த மாதிரியான ஒரு பரப்புரை பண்ணி சாத்தியம் தேர்தல் தோல்வி பயமான ஒரு கருத்து வைக்கிறாங்க. சாத்தியம் இல்லைன்னு நிலையில பாராளுமன்றத்துல தாக்கல் செய்ய போறாங்களே. அதாவதுங்க எல்லாமே நாடே வந்துட்டு 5 மாநில தேர்தலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. 5 மாநிலங்கள்ல முதல்வர்களுடைய ஆட்சி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? இந்த நிலைமையில இப்ப போயிட்டு நாடாளுமன்றத்துல நீங்க உடனடியாக ஒரு சட்டத்தை அமல்படுத்துறீங்க. அது நாடளவுல சர்ச்சைக்குரிய சட்டமா வேற இருக்கு. அப்ப இது வழக்கமாக எப்படி டிமானிட்டைசேஷனை நைட்டு 12 மணி வரைக்கும் நைட்டு 12 மணிக்கு இறக்குனதோ அதே மாதிரி தான் இந்த நடுநிசி கொள்ளையர்கள் மாதிரி சட்டத்தை இயற்றுறதே நடுநிசி சட்டங்களா இயற்ற மாதிரி இதையும் குறுக்கு வழியில கொண்டு வர முயற்சி தான் இது. ஏன்னா போராட மாட்டாங்க, இதை பிரச்சனையா எடுத்துக்கிட்டு குரல் எழுப்ப மாட்டாங்க, அவங்க தேர்தலில் இருப்பாங்க. முக்கியமா கேரளா, தமிழ்நாடு, பெங்கால் 3 தான் தலைவலியான ஸ்டேட்டு. 3மே தேர்தலில் இருக்கு. இந்த நேரத்தில் அமல்படுத்துற சத்தம் இல்லாமல் அமல்படுத்திடலாம். இதான் அவருடைய கணக்கீடு. அப்ப இது மொத்தத்தில் ஒரு ரொம்ப மோசடியானது. ஜனநாயகத்தை சட்டபூர்வமாக கொலை செய்யும். அப்ப இதை இந்திய ஒன்றிய அளவில் இருக்கிற மக்கள் இதை அனுமதிக்க கூடாது. சரிங்களா? ஜனநாயகத்தை நீங்க கொலை செஞ்சு சட்டப்படி வச்சுட்டீங்கன்னா சரிங்களா, அது சரி செய்ய முடியாது. சரி செய்யறதே பிரச்சனையா மாறும் எதிர்காலத்துல. அப்ப அது யாருக்கு எதிராக மாறும்னா ஒட்டுமொத்த ஒரு இந்திய ஒன்றியத்தையும் ஒன்றுபடுத்த முடியாம போயிடும். நாடுகள் துண்டாவதை நோக்கி போயிடும். நீங்க இதையே தென்னிந்தியாவுக்கு இந்த ஸ்டைல்லையே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஓகே இல்லையா? வெறுப்பு மக்கள்கிட்ட அதிகமாக என்ன பண்ணுவான், நாங்க எங்களை பார்த்துக்கிறேன், நீ உங்களை பார்த்துக்கிறேன். ஏற்கனவே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஒரு அது அத போராடி மாத்தி முன்னேறி வந்தா இதை எப்படி தேய்க்கிறதுன்னு அதுக்கு பிளான் பண்றாங்க. முன்னேறிட்டோன்றது தானே இப்ப திமிரா பேசுறீங்க. இப்படிதான் இருக்கு அவங்களுடைய பார்வை. எப்படி இருக்குன்னா, அப்படியா முன்னேறி விட்டீர்கள் அயோக்கியர்களே, உங்களை பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படியே காலி பண்ற ஒரு முயற்சி அதாவது இருக்கு. அப்ப மறுபடியும் என்ன ஆகும்? நம்ம முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா மாத்துறாங்க. அதிகாரத்தை குறுக்கு வழியில் சட்டப்பூர்வமாக களவாடுகிறார்கள். அப்ப இதன் மூலமா நம்மளை அழிக்க பார்க்குறாங்க. எதுக்கு அதாவது எதுக்கு தேவையில்லாத எரும மாட்டை தூக்கி நீ ஏன் தம்பி முதுகுல சுமக்கிற, எரும மாட்டை தெருவுல விட்டுருன்ற முடிவுக்கு தான் மக்கள் வர வேண்டியது. ஓகே சார். இல்லையா? அப்ப எரும மாட்டை உப்பு மூட்டை தூக்குற கதையா மாறிக்கிட்டே போகுது. தென்னிந்தியா திராவிட நாடுன்னு சொன்னோம்னா திராவிட பெருநிலம் ஒரு எரும மாட்டை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு சுமக்கட்டுமான்ற கேள்வியா அது மாறுது. ரொம்ப காலம் சுமக்க முடியாதுன்ற செய்தியா இது மாறக்கூடாதுன்ற அக்கறையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா சொல்லி இருக்காரு. உங்களை உப்பு மூட்டை தான் தூக்கிட்டு தர்றான், ஏற்கனவே ஏகப்பட்ட நாங்க உழைச்சி சம்பாதிக்கிறோம், அவன் வாங்கி நான் ஊப்பி மாப்பி காப்பிக்கு அதிகமாக தான் கொடுப்பேன், ஏன்னா பாவப்பட்ட ஜனம் முன்னேறணுன்றான். சரின்னு ஏத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். நீ மறுபடியும் எரும மாடு உப்பு மூட்டை ஏறிக்கிட்டே எல்லா விதத்திலையும் வருவேன்னா எத்தனை காலம் நாங்களும் முதுக வளைச்சுக்கிட்டே இருக்கிறது? ஒரு கட்டத்துல ஒடிஞ்சிடக்கூடாது. ஒடிகிற நிலைமை வந்தா என்ன முடிவு எடுப்போம்? எரும மாட்டை தூக்கி எங்கிட்ட குளத்துக்குள்ள தூக்கி போடுற வேலை தான் நடக்கும் அப்படின்றதா மாறி போயிடும். எனவே இந்த எச்சரிக்கை, இந்த போராட்டம் என்பது இந்திய ஒன்றிய அளவில் மக்கள் கவனத்தோடு பங்கேற்க வேண்டிய போராட்டம். அந்தந்த மக்கள் எந்த அளவில் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறது, குரல் கொடுக்கிறது, எதிர்ப்பை காட்டுறது, சமூக ஊடகங்களில், ஆன்லைனில் அல்லது நேரடியாக களப்போராட்டங்களில் எல்லா விதத்துலேயும் இந்த போராட்டம் முன்னெடுக்க வேண்டிய போராட்டம், மக்கள் ஆதரவு தர வேண்டிய போராட்டம். தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பாக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி.